கொஞ்ச நேரம் போட்டு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக அதுலேருந்து ஒரு 2 கொஷின் செலக்டடாக ஒரு 2-3 கொஷின் போட்டு பார்த்தேன். ஸோ அதையும் வந்து ஷேர் பண்ணிடலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து அதை வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா மற்றும் ராணி தற்போதைய வயதுகளின் முறையே 40, 36 எனில் 4 ஆண்டுகளுக்கு பின்னர் இங்கே முதல்ல ராஜான்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ராணின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கேள்வி கேட்கும்போது ராணி ராஜான்னு மாற்றிக்கிட்டு இருக்காங்க, அதை நல்லா கவனிக்கணும். வயதுகளின் விகிதம் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான்னா ராஜாவுக்கும் ராணிக்கும் இப்போ தற்போது என்ன வயது? அட் ப்ரெசண்ட் வந்து 40. ராஜாவுக்கு 40, ராணிக்கு 36. சரிங்களா? ராஜாவுக்கு 40, ராணிக்கு 36. இப்போ 4 ஆண்டுகளுக்கு அப்புறம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வந்து 4 வந்து ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இது ஆஃப்டர் 4 இயர்ஸோட இது 44, 40 புரியும்னு நினைக்கிறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 4 ஆண்டுகளுக்கு பின்னர் ராணி மற்றும் ராஜாவுடைய வயதுகளின் விகிதம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இது ராஜாவுக்கு விகிதம் தான் கேட்டிருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும், இதை தான் முதல்ல போடணும், அதுக்கப்புறம் இதை போட்டோம்னா நமக்கு வந்து இதை அடித்தோன்னா 10:11 வரும். இதுதான் ஆன்சர். ஸோ கேள்வியே வந்து ட்விஸ்ட் வச்சுருக்கதே வந்து இவங்க இங்கே தான் வச்சுருக்காங்க. அதை நம்ம கவனித்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். 9 ரூட் எடுத்தால் என்ன வரும்? 3 வரும். சரியா? அப்போது இந்த பக்கம் 28 - 3 நிற்கும். சரிங்களா? இதில் இப்போ இதை வந்து 28ல் 3 கழிச்சோன்னா 25 வரும். இங்கே என்ன இருக்குது, இது வந்து இது கூட இது ரூட்டில் இருக்குது, அப்போ 5, இது கூட 5 சேர்த்துக்கும். அப்போ என்ன வருது, 169 வந்திருக்கு. இந்த 169 வந்து ரூட் எடுத்தால் 13. இந்த 13 எடுத்தோம்னா இங்கே சேர்க்கும்போது என்ன வரும், 13 போச்சுன்னா எவ்வளோ வரும், 2 மிச்சம் 9, 29, 28, 289. இது வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கும். அதாவது ரூட்டு 289க்கு வந்து என்ன ரூட் வந்து 17 வரும். இந்த 17ன்றது வந்து இந்த இடத்துல போயிடும். இந்த இடத்துல போகும்போது இங்கே ப்ளஸ் கூட்டல் இருக்குது. ஸோ இந்த 17 வந்து நம்ம கூட்டினோன்னா என்ன வரும், 10 மிச்சம் 1, 8 1 9, 10 மிச்சம் 1 4. ஸோ 400ன்னு வருது. 400க்கு ரூட் எடுத்து என்ன வரும், 20ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கான மதிப்பு என்னென்னா 20 தான். இரு எண்கள் மீபேவா 8 எனில் கீழ்கண்ட எந்த எண் மீசிமாவாக இருக்க முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஏ ஆப்ஷன், இது பி, இது சி, இது டி ஆப்ஷனு. ஸோ மீபேவானா HCF. மதிப்பளவில் பெருசாக இருக்கும் மீசிமான்றது வந்து மதிப்பளவில் பெருசாக இருக்கும். ஸோ மீசிமாவானது மீபேவால் கட்டாயம் வகுப்படும். இது மாதிரி, அதாவது LCM is divided by HCF. அந்த மாதிரி பார்க்கும்போது ஆப்ஷன் வச்சு நம்ம போட்டுக்கலாம். 24/8, 45/8, 56/8, 60/8 என்ன போடும்போது என்ன போடலாம், 16, 24 இது டிவைட் ஆகும், இதுவும் டிவைட் ஆகும், இது மட்டும் தான் டிவைட் ஆகுது. ஸோ ஆன்சர் வந்து 60 தான். சரியா? இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, மீசிமாவானது மீபேவாவால் கட்டாயம் வகுப்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கனாவே ஆன்சர் நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். 1600 அசல் என்ன கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் வந்து 1600, 5% கூட்டு வட்டி விகிதத்தில் எத்தனை ஆண்டுகளில் 1852.20 பைசா ஆகும்? எத்தனை ஆண்டுன்றதை கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5% கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, கூட்டு வட்டினா நம்ம வந்து தனி வட்டி வச்சு ஒரு வருஷத்துமா போட்டுன்னு வருவோம். அதே மாதிரி போட்டுக்கலாம். அசல் வந்து 1600, ஒரு வருஷம் நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 இயர், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 அப்படின்னு போட்டுக்கணும், டிவைடட் பை 100. இப்போது என்ன பண்ணலாம், இந்த 0 கேன்சல் ஆகிடும். அப்போ இதை பெருக்கும்போது 80ன்னு வருது. அப்போது ஒரு வருஷத்துக்கு வட்டி வந்து இது கூட போய் சேர்ந்துடும். அசல் கூட 1600 கூட போய் சேர்ந்துடும் ஒரு வருஷத்துக்கான வட்டி. அப்போது ஒரு வருஷத்தில் அவங்களுக்கு வந்து 1680 அப்படின்னு ஆகிடும். எத்தனை வருஷத்தில் 1852 ரூபா ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே போட்டுகிட்டே போகலாம். நம்ம இப்போ 2வது வருஷத்துக்கு முயற்சிக்கும் போது 1680 எடுத்து இங்கே போட்டுட்டு, அதே நெக்ஸ்ட் இயர்ன்றதால 2 போட்டுக்கூடாது, 1 தான் போடணும். 1 போட்டுட்டு into 5 divided by 100. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 84ன்னு வருது. இந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து போயிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ 0 4 4 8 8 16 மிச்சம் 1 7 1 88. ஸோ இது வந்து 2 வருஷ முடிவில் வந்து இவங்களுக்கு வந்து வட்டி அவசரம் சேர்ந்து இவ்வளோ வருது. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து எத்தனை வருஷத்தில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்னொரு வருஷம் நம்ம போட்டு பார்க்கலாம். இதை தான் வச்சு போட்டு பார்க்கணும். 1764 into 1 year, rate of interest 5% divided by 100. அது மாதிரி போடும்போது கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 1852.2ன்னு வரும். அது மாதிரி வரும். வந்ததுன்னா நமக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ 3 தடவை போடும்போது தான் ஆன்சர் வந்தது. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 years அப்படின்னு போட்டுக்கலாம். இதுதான் ரொம்ப ஈஸி தான் இது.